1921 தொடங்கிய கட்சித்தீவு பிரச்சனை. தமிழக அரசியல் மௌனம் சாதிப்பது ஏன்? ராமேஸ்வரத்திலிருந்து 12 கடல் மைல் தொலைவிலையும், இலங்கை நெடுந்தீவில் இருந்து 8 கடல் மைல் தொலைவிலையும் பாக் நீரிணை கடற்பரப்பில் அமைந்திருப்பதுதான் கட்சித்தீவு. இந்த கட்சித்தீவு திருவிழா ரொம்ப புகழ்பெற்ற இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையேயாகவும் இலங்கை இந்திய தமிழர்களுக்கு இடையும் நடைபெற்று வரக்கூடிய ஒரு மாபெரும் கலாச்சார திருவிழாவா இருக்கு. இதுல பங்கேற்க வருமாறு யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் அருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் முறைப்படி ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்குத்தந்தை சந்தியாகுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதை ஏற்று 75 விசைப்படகுகள், 28 நாட்டு படகுகள்ல 3455 பேர் கட்சித்தீவு செல்ல திட்டமிட்டிருந்தாங்க. ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் 3 பேருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஊர் காவல்துறை நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்ததாம். இதை ரத்து செய்து மீனவர்கள் 3 பேரையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வராங்க. இதனால கட்சித்தீவு திருவிழாவுக்கு செல்லும் திட்டம் கைவிடப்பட்டது. இதுல ரொம்பவும் பக்குவமாக இந்திய மீனவர்களையோ அல்லது இலங்கையோ குறை சொல்லாம தவிர்க்க முடியாத காரணங்களால் கட்சித்தீவு புனித பயணம் ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருந்தாரு பங்குத்தந்தை சந்தியாகு. இந்த புறக்கணிப்பால 2 நாட்களாக இந்திய இலங்கை தமிழ் சொந்தங்கள் மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்து வருகிறவர்களால் களை கட்டி இருக்கக்கூடிய கட்சித்தீவு திருவிழா களைகெடுத்து காணப்பட்டதாக இலங்கை ஊடகங்களை தெரிவித்தாங்க. கட்சித்தீவு வரலாறு குறித்து பலமுறை சொல்லப்பட்டாலும் இப்போ நம்ம சுருக்கமாக இதை பார்க்கலாம். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த கட்சித்தீவு 215 ஏக்கர் பரப்பளவை கொண்ட அழகிய தீவு. இங்கே கடல்ல இறங்கி குளிக்கும் அளவுக்கு அலைகள் பெருசா வராததால பெரிய சுற்றுலா தலமாகவும் இந்த தீவை மாற்றும் வாய்ப்பு இருக்கு. ஆனா 1974ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த கட்சித்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதால் அது இலங்கை படையினருடைய முகாமாக மாற்றப்பட்டு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கு மட்டும் 2 நாட்கள் மக்களை அனுமதிக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தின் பிரபலமான ராணி சோப், தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்படும் கடலை மிட்டாய் ஆகியவை இந்திய இலங்கை தமிழர்களை இணைக்கும் பண்டமாற்றமா இருக்கு. இது தவிர பல்வேறு வியாபாரமும் 2 தரப்பிலும் நடைபெறும். இந்தியாவிலிருந்து பொருட்களை ஈழத் தமிழர்கள் வாங்கி செல்வதும் அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை இந்திய தமிழர்கள் கொள்ளளவு செய்வதும் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வாக இருக்கு. கிபி 1605ஆம் ஆண்டில் நிலப்பகுதியில் குத்துக்கால் தீவு, குருசடி தீவு, ராமசாமி தீவு, மன்னாலி தீவு, கட்சத்தீவு, நடுத்தீவு, பள்ளித்தீவு ஆகிய தீவுகளும் 69 கடற்கரை கிராமங்களும் சேதுபதி அரசருக்கு உரிமையாக்கப்பட்டிருந்தன. தளவாய் சேதுபதி காந்த தேவர் என்ற கூத்தன் சேதுபதி 1622 35 வரை இந்த காலத்து செப்பேடு ஒன்றில் தலைமன்னார் வரை சேதுபதி அதிகாரத்துக்குட்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. தமிழ்நாடு ஆங்கிலேயரின் காலனி ஆட்சிக்கு உட்பட்ட பிறகு 1803ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் ஜமீன்தார் முறை கொண்டு வரப்பட்டது. அப்போ சேதுபதி அரசு வாரிசு முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் பல்லாண்டுகள் சிறையில் இருந்த நிலையில மரணமுற்றதால வாரிசு இல்லாத நிலையில் அவருடைய தமக்கையான ராணி மகளேஸ்வரி நாச்சியார கிழக்கிந்திய பெண்ணியார் ஜமீன்தாரனாக்குறாங்க. அவர் 1803 முதல் 1812 வரை நிர்வாகம் பண்ணாங்க. கட்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியது என்பதை விக்டோரியா மகாராணி தன்னுடைய பிரகடனத்தில் சொல்லியிருந்ததை இலங்கை அமைச்சரவை செயலராகவும் 1936 40ஆம் ஆண்டுகளில் நில அளவை துறையில் இருந்தவருமான பியரிஸ் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு வரலாற்று பதிவு தகவல்லாம் சொல்லுது. இலங்கையின் முன்னாள் வெளிவிவகார செயலருமான WT ஜெய்சிங் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1845ஆம் ஆண்டு இலங்கையின் ஆளுநராக இருந்த கொலின் கேம்பல் வெளியிட்ட 3 பிரகடனங்கள் யாழ்ப்பட்டினத்தின் எல்லைகளை கோடிட்டு காட்டியது. கட்சித்தீவு பற்றி எதுவும் குறிப்பிடல. ஆனால் இந்த தீவு யாழ்ப்பாணத்தின் எல்லைக்குள் வருவதால் இது இலங்கைக்கே சொந்தம் அப்படின்னு 1921ஆம் ஆண்டே பிரச்சனை வெடித்தது. அப்போ 2 நாடுகளையும் இருந்து பேசியவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தான். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு வித்திட்டதை போல எப்படியோ இந்த கட்சித்தீவால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே பகைமையை வளர்த்தாங்க. நாடு விடுதலை அடைந்த பின் 1956ஆம் ஆண்டு இந்திய இலங்கை கடல் எல்லை பிரச்சனை குறித்து மக்களவையில் விவாதம் வந்தபோது கூட அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு கட்சித்தீவு ஒரு சாத்தியமான இராணுவ தளம் என கூறி அது பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இந்த கட்சித்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க.
அப்போ 10 ஆண்டுகளுக்கு இந்திய மீனவர்கள் இந்த பகுதியில் மீன் பிடித்துக் கொள்ளவும் அந்தோணியார் ஆலயத்தில் வழிபாடு செய்து கொள்ளவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. ஆனா அப்போதிருந்த திமுக அரசு சில எதிர்ப்புகளை பதிவு செய்த போதிலும் வழக்கு பெரிய போராட்டங்கள் எதுவும் நடத்தல. ஆனா ஜூலை 23, 1974 அன்று திமுக மக்களவை உறுப்பினரான இரா செழியன் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்ததை எந்த அரசாங்கத்திற்கும் தகுதியற்ற, புனிதமற்ற மற்றும் இழிவான அரசியல் அப்படின்னு சொல்லி கடுமையாக நாடாளுமன்றத்தில் கொந்தளிச்சார். ஆனா இதையெல்லாம் இந்திரா காந்தி கொஞ்சம் கூட கண்டுகல. இலங்கை அரசினால் 1948 உருவாக்கப்பட்ட குடியுரிமை சட்டத்தினால் சுமார் 9 லட்சம் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இலங்கை குடியுரிமை பறிக்கப்பட்டு நாடற்றவர்களாக்கப்பட்டாங்க. 1947 இவர்களுடைய வாக்கு பலத்தினுடைய கண்டி மாவட்டத்தில் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தமையே இந்த சட்டம் உருவாக்கப்பட காரணமா இருந்தது. இப்படி குடியுரிமை பறிக்கப்பட்ட மக்களை இந்திய அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு இலங்கை அரசு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. இறுதியில கச்சத்தீவை இலங்கை வாங்கிவிட்டது. இப்படி இந்திய வம்சாவளியினரை ஈழத்தமிழர்களையும் பலி கொடுத்து இந்தியாவை மிரட்டி வந்தது சிங்கள பேரினவாத இலங்கை அரசு. இப்போ கச்சத்தீவு உடன்பாட்டின்படி மீனவர்கள் மீன்பிடிக்க வழங்கப்பட்ட 10 ஆண்டு உரிமை 1984 முடிவடைந்து விட்ட நிலையில இந்திய மீனவர்கள் அந்த பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றால் எல்லை தாண்டுவதாக சொல்லி இலங்கை கடற்படையினர் கொலை செய்வதும் கைது செய்வதும் வாடிக்கையாக இருந்து வருது. இந்த நிலையில தான் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் கச்சத்தீவை வழங்கியதே மாபெரும் தவறு என்று கூறி உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்தாங்க. இப்போ கச்சத்தீவு பற்றியோ அதனுடைய வழக்கு பற்றியோ திமுக அரசு பேசாம இருக்காங்க. இந்த வழக்கை துரிதப்படுத்துவதோட கச்சத்தீவு உரிமையை மீட்க குரல் கொடுப்பது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத தமிழக அரசியல் கட்சிகள் உணரணும் அப்படிங்கிறதையே கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழா உணர்த்தி இருக்கு.